வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. இந்தியாவில் 2008 கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள், போலீசார் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் 500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேங்காய்திட்டு துறைமுகம் பகுதிகள், வீராம்பட்டினம், பனித்திட்டு, காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி பிராந்தியத்திற்கு உட்பட்ட ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சியில் கொல்லைப்புறமாக வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டதை கண்டித்து மூத்த நிர்வாகிகள் பேட்டி. புதுச்சேரி பிராந்தியத்திற்குட்பட்ட ஏனாம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் முலகபதி பிரசாத் ராஜு, சிகட்லா ராமகிருஷ்ணா செய்தியாளர்களை இன்று சந்தித்தனர். இதனால் ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சி மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் கொல்லைப்புறமாக வந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்களை வெளியே துரத்திவிட்டு மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் அவர்கள், எங்களுக்கு பின்பு வந்தவர்களை கட்சியில் பதவி வழங்குவதில் என்ன நியாயம்? ஏனாம் பகுதி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் குழுக்களை நியமிப்பதில் அவர்கள் ஆழ்ந்த அதிருப்தி வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏனாம் தொகுதி காங்கிரஸ் கட்சி மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் என தெரிவித்தனர். குழுக்களில் நியமிக்கப்பட்ட தலைவர்களின் வரலாறு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என காங்கிரஸ் உயர்கட்டளையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். ஏனாமில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று புதுச்சேரி காங்கிரஸ் கட்சிக்கு தலைமைக்கு விருப்பமில்லை என்றும் தெரிகிறது. இடைத்தரகர்களின் தூண்டுதல்களுக்கு அடிபணிந்தும் பொய்யான வார்த்தைகளை கூறி தலைமை செயல்படுகிறது என்று அவர் கூறினார். மதுபான கடத்தல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர்களுக்கும் நில மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கும் ஏன் பதவிகள் வழங்கப்படுகின்றனர் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். காங்கிரஸ் கட்சியின் தவறான செயல்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியிடம் எழுத்துப்பூர்வ புகார் மனு கொடுக்கவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் தெரிவிக்கப் போவதாக தெரிவித்தனர். యానంలో ఎవరికి తెలియదు కూడా, మర్చిపోయారు కూడా. ఎంపీ ఎలక్షన్ జరుగుతున్నాయని చెప్పేసి అడిగేవారు మేము డోర్ టు డోర్ వెళ్తే. అలాంటి టైంలో ఎంపీ ఎలక్షన్ అనేది అన్ని మర్చిపోయిన దాంట్లో ఈ రోజున యానంలో ఎంపీ ఎలక్షన్ జరుగుతుందమ్మా, మీరు కాంగ్రెస్కి ఓటేయాలమ్మా అని మురగపాటి ప్రసాద్ గారి సారథ్యంలో మేము అందరూ కలిపి ఆయన అనుకోండి, ఆయన ఎలా చెప్తే అలా నడిసి డోర్ టు డోర్ తిరిగి చాలా కష్టపడి ఓవరాల్గా, అంటే మేమంటే కాదు మొత్తం కాంగ్రెస్లో ఎవరెవరు ఉన్నారో మొత్తం అందరూ కూడా కష్టపడి అంటే అనేవారు, ఏంటి 3 తావులు అది అనేవారు. అయినా సరే రూపాయికి ఆశించకుండా, ఎవరి దగ్గర రూపాయి తీసుకోకుండా ప్రసాదరాజు గారు తన సొంత డబ్బు తీసుకుని ఖర్చు పెట్టి వెనకాలన్న తన ఒక 100 మంది అనుచరులతో ప్రతిరోజు కూడా ఉదయం 6 గంటలు లేచి 10 గంటలతో క్లోజ్ చేసి, మంచి ఎండాకాలం తిరగడం కూడా చాలా భయం. అలాంటి టైంలో కాంగ్రెస్ పార్టీకి ప్రాణం పోసి యానంలో కాంగ్రెస్ పార్టీ ఆ టైంలో హైప్ రప్పించి ప్రతి ఒక్క నోటంతో కూడా అటు బీజేపీ లేదు, ఇటు ఎన్ఆర్ లేదు, 100% బీజేపీ కంట ఎన్ఆర్ కంట కాంగ్రెస్కి ఓట్లు ఎక్కువ వస్తాయి, కాంగ్రెస్ యానంలో లీడింగ్లో ఉంటుంది, కాంగ్రెస్ మొదటి స్థానంలో ఉంటుంది అన్న టైంలోని
ఏ రకంగా చేశారంటే మొత్తం మీద పాండిచేరి సీట్లు పాండిచేరి అనగా మా ఎరికన్నా కార్యకలాగా 200 రూపాయలు పంచిపెట్టి ఇక్కడ రూపాయి కూడా ఇవ్వకుండా కనీసం ఎవరికి కూడా భోజనం పెట్టకుండా మందు ఇవ్వకుండా డబ్బు ఇవ్వకుండా கஷ்டப்படுத்த 7,023 ஓட்டுகள் ரப்பிச்சு. லாஸ்பேட்டை பகுதியில் கொள்ளை கஞ்சா விற்பனை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை பகுதியில் கொள்ளை கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கண்டித்தும் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதி குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ஆர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். தொகுதி பொருளாளர் KM ராமன், தொகுதி குழு ராமு, கிளை செயலாளர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் வ சுப்பையா, மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் RS ஜீவானந்தம், மாநில குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தோழர்கள் கல்லியபெருமாள், சபாநாயகம், கலை இலக்கிய பெருமன்றம் முன்னாள் தலைவர் வீர முருகையன், மாநில குழு உறுப்பினர்கள் தயாளன், மோதிலால், ஹேமலதா, செல்வம் மற்றும் துணை செயலாளர் செல்வராஜ், தொகுதி குழு உறுப்பினர் முரளி, பாலன், செல்வம், கருணாகரன், அகல்யா, கிளை செயலாளர்கள் ஆதிராமன், தனசேகரன், முத்துக்குமரன் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில காலமாக கொள்ளைகள், வழிப்பறிகள், திருட்டுகள், கஞ்சா விற்பனை, திருட்டு லாரி விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது புறக்காவல் நிலையம் அருகிலேயே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மக்களின் புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து மூலம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை கண்டித்து ஒரு சிலரை தவிர அனைத்து காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும், புகார்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திடவும், குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளாமல் தங்களுக்கு சாதகமானவர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாகுபாடு காட்டுவதாக இந்த பகுதி வியாபாரிகள் புகார் தெரிவித்தும் கண்டு கொள்ளாமல் சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அராஜகமாக அத்துமீறி அகற்றுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தெரு நாய்களின் தொல்லைகளும் பாதிப்புகளும் கேட்டறிந்த சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அவர்களை சந்தித்து மனு அளித்தார். உழவர்கரை தொகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தெரு நாய்களின் தொல்லைகளும் பாதிப்புகளும் கேட்டறிந்த சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து தெரு நாய்களை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்தார். இந்த நிகழ்வில் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில மீனவர் சமூக நலனுக்காக இலவசமாக ஆரம்ப கல்வி முதல் உயர் ஆராய்ச்சி கல்வி வரை வழங்கும் திட்டத்தை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பெற்றுத்தந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் அந்த திட்டம் இன்னமும் அமலுக்கு வராத நிலையில் இன்று மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி உப்பளம் புதுச்சேரி மாநில மீனவர் சமூக நலனுக்காக இலவசமாக ஆரம்ப கல்வி முதல் உயர் ஆராய்ச்சி கல்வி வரை வழங்கும் திட்டத்தை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பெற்றுத்தந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் இந்த திட்டம் இன்னமும் அமலுக்கு வராத நிலையில் இன்று மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் அவர்களை நேரில் சந்தித்து இது குறித்து கேட்டறிந்தார்.
அரசு அனுமதி பெற்றுள்ள இந்த கல்வி திட்டம் தாமதமாகும் காரணமாக தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் திட்டம் நடைமுறைக்கு வரும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இயக்குனர் தெரிவித்தார். இதற்கிடையில் உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் துறைமுக இணைப்பு சாலை பகுதிகளில் பெண்கள் சாலையோரத்தில் மீன் விற்பனை செய்வதன் காரணமாக நீண்ட நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக CITIIS திட்டத்தின் மூலம் ரூபாய் 2.25 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் மீன் மார்க்கெட் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பணிகள் முழுமையாக நிறைவடைந்த போதிலும் இந்த நவீன மீன் சந்தை இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை. இது தொடர்பாகவும் அவர் இயக்குனரிடம் கேட்டு பொதுமக்களின் சிரமத்தை தீர்க்க விரைவாக பயன்படுத்தவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மீன் மார்க்கெட்டை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் அதிகாரிகள் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்துடன் நடைபெற்று வருவதாக இயக்குனர் தெரிவித்தார். இதனை மேலும் துரிதப்படுத்தி மீனவர் சமூகம் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக பயனடைவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த சந்திப்பில் மாநில மீனவர்கள் அணி அமைப்பாளர் கோதண்டம், கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அரசு தொடக்கப்பள்ளி தட்டாஞ்சாவடி வட்டம் 1 இன்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா தொடங்கி வைத்தார். விழாவின் ஒருங்கிணைப்பாளராக பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா செயல்பட்டார். இந்நிகழ்ச்சியில் SMC தலைவர் நாகராஜ் கலந்து கொண்டார். இதில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கேற்று ஏறக்குறைய 150க்கும் மேலான அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தனர். இதில் இயற்கை வேளாண்மை மற்றும் மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமான அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. காட்சிக்கு மல்லிகா DGT மற்றும் சுப்பிரமணியன் DGT ஆகியோர் நடுவராக பங்கேற்று மாணவர்களின் படைப்பு திறன்களை ஆய்வு செய்து வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்வு செய்தனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பரிசுகள், கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் இவற்றுக்கு துணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் சான்றிதழ் வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா அவர்களால் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் நித்யா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மா, ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி, ஊழியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர்.
சீரமைக்க அரசை வலியுறுத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் பொதுமக்கள் இணைந்து சாலையில் நாற்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில மூசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு லட்சுமி நகரில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சாலைகள் செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளது. இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகவும் பொதுமக்களுக்கு காயமடைந்தும் வருகிறது. இந்த சாலைகளை செப்பனிட வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை சாலைகள் செப்பனிடப்படவில்லை. இந்த நிலையில் இந்த தொகுதியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பொதுமக்கள் இணைந்து உடனடியாக சாலையை செப்பனிட அரசை வலியுறுத்தும் வகையில் குண்டும் குழியுமாக சாலையில் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இங்கு சாலை அமைக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ஊர் பேர் சொல்லி சொல்லுங்க. எங்கள் ஊர் வந்து துத்திப்பட்டு. நாங்கள் உசுடு தொகுதியில் வசிக்கிறோம். நீங்கள் வந்து எங்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போனீங்க? நாங்கள் வந்து உசுடு தொகுதியை க்ளீன் பண்ணுறோம், ரோடு போடுறோம், ஏதோ சொல்லிட்டு போனீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு சால்வை போட்டு பூ இறச்சி நீங்கள் என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? ஓட்டு போட்டு என்ன உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். வேணா நாங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சத்தியம் பண்ணி கூட சொல்கிறோம், உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இப்போ இந்த நிலைமையில வந்து எங்களை விட்டுருக்கீங்க. நாங்கள் 20 வருஷமா நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் வசிக்கிறோம். எங்கள் குழந்தை குட்டிங்கெல்லாம் நாங்கள் கொசு, மலேரியா, டெங்குல ஏதாச்சும் ஆகி எதனா ஆகணுமா? எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் எங்களுக்கு ஒரு ரோடு போட்டு கொடுக்க முடியாதா? ஒரு மின்சார வசதி எங்களுக்கு கொடுக்க முடியாதா? இப்படி இத்தனை வருஷத்துல அந்த 5 வருஷம் ஆக போகுது, முடிய போகுது, மறு எலெக்ஷனே வரப்போகுது. இப்போ வரைக்கும் நீங்க எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க இங்க வருவீங்க, என்கிட்ட ஓட்டு கேட்க வருவீங்க? உங்க ஒய்ஃப் வந்தாங்கல்ல, உங்க ஒய்ஃபை பார்த்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க வந்து கேட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கும் சால்வை போட்டு அவங்களுக்கும் மாலை எல்லாம் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் அவங்களுக்கும் பூ இறச்சி அவங்களே நாங்கள் நல்ல மாதிரி தான் நாங்கள் போடுவோங்க, உங்களுக்கு ஜெயிக்க வைப்பேன்னு நாங்கள் சொல்லி தானே அமிச்சோம். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க இது வரைக்கும் நீங்க என்ன மக்கள் வந்து நீங்க இது வரைக்கும் பாத்துருக்கீங்களா? அந்த மழையிலேயே இதுலயே வந்து பாத்துருக்கீங்களா? எதுவே நீங்க பாத்துக்கிட்டு உங்க ஒய்ஃப் தானே அனுப்புனீங்க. நீங்க ஓட்டு கேட்க யார் அனுப்பிச்சீங்க? உங்க ஒய்ஃப் தானே அனுப்புனீங்க. அவங்க இது வரைக்கும் வந்து பாத்துருக்காங்களா? இங்க உங்க ஒய்ஃப் நான் நல்லா தெரியும் எனக்கு. அவங்க தான் எங்க வீட்டுல வந்து ஓட்டே கேட்டாங்க, அவங்களுக்கு தான் சால்வை போட்டு அவங்களுக்கு தான் பூ இறச்சோம். நாங்க இப்ப வரைக்கும் அவங்க வந்துக்கிறாங்களா அந்த இடத்துல? என்ன எதுன்னு வந்து பாத்துக்கிறாங்களா? இவங்க பிள்ளைங்களா என்ன வச்சுன்னு பாத்துருக்காங்களா? சின்ன சின்ன குழந்தைங்களை, கை குழந்தைங்களை எல்லாம் நாங்க வச்சுட்டு இங்க கஷ்டப்படுறோம். சேத்துல இந்த இடத்த நீங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க இருப்பீங்களா? நாங்க இருக்கிறோம் இந்த இடத்துல, நாங்க குடும்பம் பண்றோம். எதுக்காக அப்புறம் உங்களை எதுக்கு நாங்க 10 ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் சொல்லுங்க? இந்த ரோடு எப்படி இருக்குது நீங்களே பாருங்க. நீங்க ஒரு வாட்டி வந்து இதை நீங்க பாக்கணும். இதை நீங்க சேர வந்து நீங்க பாத்துட்டு இந்த இடத்துல மக்கள் இத்தனை வருஷமா நாங்க கேட்டோமா? இத்தனை டைம் வந்து மழை பெய்யல, நாங்க காஞ்சிருந்தது, நாங்க அதுலயே போனோம், அதுலயே வந்தோம். இப்ப மழை பெஞ்சு இந்த இடம் எப்படி இருக்கு நீங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்துட்டு எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க. நாத்து நட்டுருக்கோம், நீங்க வேணா வந்து பண்ணிட்டு போங்க, நெல்ல அறுத்து எடுத்துட்டு போங்க. அடுத்த கட்ட பெரிய போராட்டமா இருக்கும். நாங்க ரோடு தான் மறியல் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்க வசிக்கிற இடத்துல நாங்க வந்து மறியல் பண்ணிருக்கோம். இப்ப நாங்க ரோட்ல மெயின் ரோட்ல. புதுவை மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சங்கம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எக்ஸலன்ஸ் சங்கம் இணைந்து புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் தலைமை கிளை வங்கியில் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சங்கம் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எக்ஸலன்ஸ் சங்கம் இணைந்து புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் தலைமை கிளை வங்கியில் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது. இம்முகாமில் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் பீவில் மருத்துவமனை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தார்கள். பரிசோதனை முகாமை புதுவை மாநில கூட்டுறவு வங்கியின் உதவி பொது மேலாளர் குணசேகரன், ரவீந்திராஜ், திருமால் முருகன், லயன்ஸ் கிளப் தலைவர் விஜய் ஆனந்த், வட்டார தலைவர் லாரன்ஸ் தொடங்கி வைத்தார்கள். இந்த பரிசோதனை முகாமில் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் வங்கியில் அலுவலகர்கள் 150 பேர் பங்கு பெற்று பயனடைந்தனர். விழாவில் லயன்ஸ் சங்கத்தின் செயலாளர் கணேசன், பொருளாளர் இருதயராஜ், லிங்கம், ராஜ், புருஷோத்தமன், பண்டேரிநாதன், சந்தானசாமி மற்றும் எக்ஸலன்ஸ் சங்கத்தின் தலைவர் விசாலாட்சி, செயலாளர் சத்யா, நட்ராஜ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் செயலாளர் BR கணேசன் நன்றி கூறினார்.
தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு செய்த சாதனைகள் பட்டியலை துண்டு பிரசுரம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கடந்த 5 வருடங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் மக்களுக்கு செய்துள்ள பணிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பட்டியலிட்டு துண்டு பிரசுரம் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். முன்னதாக திருபுவனை பழண்டி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் சாதனை பட்டியலை வெளியிட்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். இப்பட்டியலில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கியது, 1300க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற குடும்ப அட்டை கொண்ட குடும்ப தலைவிகளுக்கு பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கியது மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டை கொண்ட குடும்ப தலைவி பெண்களுக்கு வழங்கப்பட உள்ளது. திருபுவனை கிராமத்தை உள்ளடக்கிய அனைத்து வீதிகளும் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை போடப்பட்டது. புதிய LED மின் விளக்குகள் மற்றும் உயர் மின் விளக்குகள் அமைத்து மின் பற்றாக்குறையை போக்க புதிய மின்மாற்றிகள் பொருத்தப்பட்டது. திருபுவனை துணை மின் நிலையத்தில் 25 மெகாவாட் மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வெளியிட்டுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலை நிர்வாகிகளும் பொதுமக்களும் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் செயல்படுத்தப்படும் பணிகள் குறித்தான ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்தவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் ஆண்டுக்கு 100 நாட்கள் பணி வழங்கிட ஆலோசனை செய்யப்பட்ட போது, மேலும் 100 நாட்கள் பணிகள் மூலம் சாலை மேம்படுத்தும் பணி, தாவர கன்றுகள் நடவு மற்றும் உற்பத்தி செய்தல், கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மூலம் மக்களுக்கு 100 நாட்கள் பணி மேற்கொள்ள ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஓரிரு மாதங்கள் பணி செய்த பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தினை வழங்கிடவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தர்யா, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் கோபிநாத் உள்ளிட்ட அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவரை கண்டித்து தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம். இவர் வெற்றி பெற்றதிலிருந்து தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவர் மீது அதிருப்தி அடைந்த மக்கள் அவருக்கு எதிராக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு எதிராக புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று திரண்டனர்.
மக்களின் போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் செந்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிரான போராட்டத்தை கைவிடும்படியும் மக்கள் பிரச்சினைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றும் சமாதானப்படுத்தினர். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் செந்தில், புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாண சுந்தரம் சமீபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்திரசேகர், ஜோசப் மற்றும் உமாசங்கர் ஆகியோர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் என்றும், ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதில் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டார். தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொகுதியில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசியும் சில அபகரிப்பு, இடமோசடி உள்ளிட்ட பல்வேறு சம்பந்தங்களில் ஈடுபடுவதால் தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தி உள்ளனர். மேலும் காலாப்பட்டு தொகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளை மிரட்டி பணப்பறிக்கும் வேலையில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாடிய அவர், அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். எனவே கல்யாண சுந்தரத்தின் வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காளை மாடு சாலையில் செல்லும் பொதுமக்களை கொம்பால் முட்டி தள்ளியதால் பயந்து போன பாதசாரிகள் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேளையில் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துகள் ஏற்பட்டது. இதனையடுத்து சாலைகளில் மாடுகளை திரிய விட்டால் மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் வசூலிக்கப்படும் என்று நகராட்சிகள் எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியான பாக்கமுடியான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காளை மாடு ஒன்று சாலையில் செல்லும் போது பொதுமக்களை, வாகன ஓட்டிகளையும் கொம்பால் முட்டி தள்ளி கொண்டே இருந்தது. இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் காளை மாட்டிற்கு பயந்து அலறி அடித்து ஓடினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டி தள்ளியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரிவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.